கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிராம ஊழியத்தை செய்து வருகிறோம். அந்த கிராம ஊழியத்துக்கு ஒரு படக்காட்சி போடுவதற்குண்டான ப்ரொஜெக்டர் தேவைப்படுகிறது. அந்த ப்ரொஜெக்டர் வாங்குகிற தேவை சந்திக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் இருந்தாலும் கொடுத்து உதவலாம், அல்லது நீங்கள் நினைத்தால் புதிதாக வாங்கி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சில நேரம் ஜாக்கிரதையாக இருக்க தவறுகிறோம். என்னவென்று சொன்னால், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் பாருங்கள், அந்த தகப்பனார் நல்ல ஒரு பிஸ்னஸை பண்ணி ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நல்ல பெருந்தீனிக்காரர்களாக இருப்பாங்க. அதாவது வாரத்தில் 3 நாள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. விலை உயர்ந்த ட்ரெஸ் தான் எடுத்து போடுவாங்க. எது வாங்கினாலும் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். 2 பிள்ளைகள் ப்ரேயர் பண்ண வரவே மாட்டேன்ட்டாங்க. அந்த பெற்றோர்கள் போய் அந்த பிள்ளைகள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க. ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, வாங்கம்மா அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, நாங்கள் வரலன்ட்டாங்க. நான் எழும்பி போய் 2 பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டேன். அங்கிள், எங்களுக்கு விருப்பம் இல்லை அங்கிள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போது அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவர் வெளியே வந்து என்னை வழி அனுப்பும்போது சொன்னார், ஐயா, எங்கள் அப்பா அம்மா குடிக்க கஞ்சி இல்லாமல் இருந்தாங்க ஐயா, நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுதுருக்கோம். ஸோ அதனால் அந்த காலத்தில் நான் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போனேன். ஆலயத்தில் ஏதாவது சின்ன வேலை கிடைச்சாலும் பணிவிடை செய்து ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு காத்திருந்து அவரிடத்துல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள் தெய்வ பயமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு என் பிள்ளைகளை சத்தம் போடவும் மனசு இல்லை, அடிக்கவும் விருப்பம் இல்லை. ஆனால் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களேன்னு அங்கலாய்ப்பாக இருக்கேன் பிரதர் என்று சொல்லி அழுதார். அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தப்பு செய்கிறீங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறார். நீ கடந்து வந்த பாதையை, நீ தேசத்தை எப்படி சுதந்தரித்தா என்பதை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை எப்படி பாதுகாத்தார், உன் சத்துருக்களுக்கு விரோதமாக எப்படி யுத்தம் பண்ணினார் என்பதை நீ வருங்காலம் உன் சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? நீ சொன்னாதானே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எப்படி நடத்திட்டு தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்பொழுதுதானே அவர்களும் விசுவாசம் உள்ளவர்களாகி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பணிந்து கொள்ளுவார்கள்னு சொன்னார். இதை தலைமுறை தலைமுறையாக செய்யணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது நீங்கள் கடந்து வந்த பாதையில் கர்த்தர் உங்களை தாங்கினதையும் ஆசீர்வதித்ததையும் மேன்மைப்படுத்தினதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லாமல் இருந்தது பாவம். அந்த பாவத்தை நீங்கள் செஞ்சதுனால இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் விசுவாசத்தை இழந்துட்டாங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் அவிசுவாசிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா பணக்காரன், எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம் அப்படிங்கிற அறிவு தான் இருக்க ஒழிய, இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தது தேவன். அந்த அறிவு இல்லாமல் போயிட்டாங்க. தவறு உங்களோடது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, போங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் ஒரு பாக்கெட் மணி 5 ரூபா வேணும், 2 ரூபா வேணும்னா அப்பா அம்மாட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வசனம் படித்து ஒப்பி உனக்கு பாக்கெட் மணி தாரேம்மா. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் படித்து ஒப்பிச்சாதான் காலையில் டிஃபனே கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு ஒரு பிள்ளை வச்சுருக்காங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பிரதர் சாப்பாடு தர மாட்டேன்னா, போ, நான் சாப்பிடல போகிறேன்னு சொல்கிறான்.
அதனால் அவன் வசனம் படித்தாலும் படிக்கலைனாலும் அங்கே சாப்பாடு கொடுத்துட்றோங்கிறாங்க. இதை விட இன்னும் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அதாவது ஒத்தைக்கோரு பிள்ளை வச்சுருக்கோங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்து அவங்க கடந்து வந்த கஷ்டம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்க்குறாங்களாம். நாங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்க்குறோம் பிரதர். என்னாகும் தெரியுமா? தேவனை அறியாத நிர்மூடனா அந்த பிள்ளை மாறிடும். தேவன் வச்சிருக்கிற ஒழுங்கை தேவ பிள்ளைகளாகிய நம்ம மாற்றவே கூடாதுங்க. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள்னு கர்த்தர் எதுக்கு சொல்கிறாரு? நம்ம சந்ததி கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நம்முடைய சந்ததி கர்த்தருக்கு பிரியமான சந்ததியாக இருக்கணும். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய சந்ததி தேவனோடு கூட சஞ்சரிக்கிற சந்ததியாக இருக்கும். அப்போ கவனிங்க, இங்கே வேதவசனம் சொல்லுது, நீ உன் கண் கண்ட காரியங்கள், நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் பின்வரும் சந்ததியாகிய உன் பிள்ளைகளுக்கு அறிவி. இன்றைக்கி உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் அவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வேதனைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு செய்த உதவிகள் அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்பொழுது தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் அதை சொல்கிறதே இல்லை. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அவர் பையன் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அதில் அவர் ரொம்ப அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார். அதுக்கு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த தம்பி டைம் தப்பு செய்யும்போது அந்த ஊழியக்கார்ட்ட போய் சொல்கிறேன், அண்ணே உங்கள் பையன் இப்படி தப்பு செய்கிறானே, கொஞ்சம் சத்தம் போட்டு வைங்க அண்ணே. அவர் சொன்னார், பாலன், இனிமேல் என் பிள்ளைகளை குறித்து என்கிட்ட குற்றப்படுத்துகிறதா இருந்தால் என்னை பார்க்க வராத. உனக்கு என்ன தெரியும், நான் என் பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமானார். உண்மையில் அவர் நல்லா ஜெபிக்கிறவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தன் பிள்ளைகளை கண்டிக்காதவர். வேதவசனம் திருஷ்டாந்தமாக சொல்லுது, ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கலை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது கண்டிக்கலைன்னு பைபிளில் எழுதி வச்சிருக்கு. அவன் சொல்கிறான், ஆனால் கண்டிக்கலைங்கிறத எழுதி வச்சிருக்கு. இப்போ யோசித்து பாருங்கள், அந்த பிள்ளைகள், ஏலியின் பிள்ளைகள் செத்து போனாங்க. தேவன் கோபத்தில் அவங்கள அழிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் அவர் பிள்ளையை கண்டிக்கலை, ஜெபிக்கிறேன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை அவருக்கு அவமானத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை மீறி நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாக இருக்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உங்களுக்கு சமாதானமாக ஆசீர்வாதம் வரும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து, அவர் நடத்துகிற பாதைகளை குறித்து சொல்லிக் கொடுங்க. அப்பொழுது அவர்கள் முதிர் வயது வரைக்கும் அதை கைவிட மாட்டாங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு எங்களில் அநேகர் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை இப்படி ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள தவறுகிறதினால் எங்கள் சந்ததியை இழந்து விடுகிறோம். ஆண்டவரே, தேவனை அறியாத நிர்மூடர்களாய் சில நேரத்தில் தேவ பக்தியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மாறிவிடுகிறார்கள். தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. கர்த்தர் தமது நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும். இந்த செய்தி அநேகரை உயிர்ப்பிக்க, ஊன்றக்கட்ட, குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.